ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உணர்ச்சிபூர்வமான அந்த மறுஜன்ம காதல் கதையோட இன்னைக்கு எபிசோட பார்க்கலாமா? அடுத்தவ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகி வீட்லயும் சிட்டா வீட்லயும் திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டா வீட்ல திருமணத்துக்கு முழுசா சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனா சிகி வீட்ல அப்பா, அம்மா, 2 அக்கா, 2 தங்கச்சி, மொத்தம் 5 பொண்ணுங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சிகியோட அப்பா மட்டும் மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து நான் விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சிகி வந்து முதல் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. அதனால 2வது வாழ்க்கை இனிதான் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னை போய் பார்த்து மாப்பிள்ளைய முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிகி அப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிகிக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நாங்க கணவன் மனைவியவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்ப போய் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை போய் விசாரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சிகி பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க. ஆனா சிகி நினைச்சதுக்கு மேல கடவுள் ஒண்ணு இருக்காருல்ல, அவர் வேற நினைச்சு வச்சிருக்காருங்க. சிகியோட அப்பா சிட்டாவை பார்த்து 4 கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. அங்க என்ன காமெடி நடந்துச்சு நீங்களே பாருங்க. ஃபேமிலியோட சென்னைக்கு போறாங்க. போய் சிகியோட அப்பா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சிட்டா சிகியோட அப்பா கிட்ட 4 கேள்வி கேட்டாருங்க. அவ்வளோதாங்க. சிகியோட அப்பா ஆடி போயிட்டாரு. இவ்வளோ வருஷமா என்ன பண்ணீங்க? சிகியை எதுக்கு தனியா விட்டீங்க? எதுக்கு தனியா வேலை பார்க்க வெளியூருக்கு அனுப்புனீங்க? அப்படின்னு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டாருங்க. அவ்வளோதாங்க. சிகியோட அப்பா ஒண்ணுமே பேசலங்க. வாங்க மாப்பிள்ள கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி துணி கடைக்கு கூட்டிட்டு போனாங்கங்க. கல்யாணத்துக்கு தேவையான புடவையும் நகையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? எப்படி கேட்க போனாங்க, எப்படி நடந்துச்சு பாருங்க. இப்படி தாங்க சிகியோட வாழ்க்கையில ஒரு காமெடி நடந்துச்சு. கல்யாணத்துக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டேட்டு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான டேட்டுங்க. ஆமாங்க. அவங்க முதல்ல மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணது ஜனவரி 3. இப்போ ஊரறிய கல்யாணம் பண்ணுறதுக்கு தேதி குறித்த நாள் பிப்ரவரி 3. செம்மையாக இருக்குல்லங்க. இது போல் சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குங்க. அதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.